நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு கண்டிப்பாக யோசிச்சிருக்க கூட மாட்டோம். பாய்ஸ் போடுற ஷர்ட்ல இருந்து கேர்ள்ஸ் போடுற குர்தாஸ் வரைக்கும் உலகத்தில் இருக்க எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதில் பட்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸே யூஸ்லெஸ் தான். ஒரு பிளாஸ்டிக் பட்டனை தயாரிக்க ஆகிற மொத்த செலவு 15 பைசாக்கும் கம்மி தான். ஆனால் நம்ம கடையில் ஒரு பட்டனை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் வாங்குறோம். ஒரு ஷர்ட்டில் குறைஞ்சது 6லேருந்து 8 பட்டன் வரைக்கும் கம்பல்சரி இருக்கும். வெறும் 2 ரூபாய்க்கு தயாராகிற ஒரு பொருள் நம்ம கையில் 10 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் வருது. கிளாசிக் பட்டன்ஸ்ன்ற இந்த கம்பெனி தான் இந்தியாவில் பட்டன்ஸ் தயாரிக்க கொஞ்சம் பேர் போன கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி மட்டும் ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 70 லட்சம் பட்டன்ஸ் தயாரிக்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த ஒரு பேக்கெட்டை புதுசாக வாங்குற ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் தான் சிலிக்கா ஜெல் பேக்கெட்ஸ். இதோட வேலையே ஒரு பொருள் இருக்க ஈரப்பதத்தை உரியறது தான். இது தயாரிக்க தேவைப்படுற பொருள் சிலிக்கான் ஜெல் பீட்ஸ். இந்த பீட்ஸ்லாம் கிலோவே 200 ரூபாய் தான் வரும். ஆனால் ஒரு கிலோவில் நீங்கள் 500க்கும் மேற்பட்ட பேக்கெட்ஸை போட முடியும். இதோட ஒரு பீஸோட விலை 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வரைக்கும் போகும். ஒரு கிலோக்கு அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னு யோசிச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இந்த ரப்பர், மரத்துலேருந்து ரப்பர் எடுத்த காலம் போய் இப்போ பெட்ரோலியம் பேஸ்ட் கெமிக்கல்ஸ்ல இருந்து தான் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற ரப்பரை தயாரிக்கிறாங்க. ஒரே ஒரு ரப்பரை செய்யறதுக்கு ஆகிற செலவு 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாய் வரைக்கும் தான் ஆகும். பட் விற்கிறது 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும். குழந்தைங்க கிட்ட இன்னும் ரப்பரை அதிகமாக விற்கணும்னு சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டோரிமான், பென்டன்ற மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ரப்பரில் போட்டு விலை அதிகமாக விற்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒழுங்காக அழிக்கவும் அழிக்காது. நம்ம நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.